மற்றுமொரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது மிளகாய் செய்கை சம்பந்தமான தொடர்ச்சியாக ஒரு வீடியோவில் மிளகாய் நாங்கள் நாற்று மேடை போட்டு தான், அதாவது நாற்றுகளை நாற்று மேடை போட்டு தான் நம்ம இது செய்வோம். ஸோ அப்படி சந்தர்ப்பத்தில் நாங்கள் நாற்று மேடை செய்வதற்காக இங்கே நாற்று தட்டு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது எரிந்த உமி, மேல்மண், அடுத்தது மணல், சாணம் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து இதை நாங்கள் நாற்று மேடையில் போட்டு நாற்று மேடையை ஃபுல்லாகவே, அதாவது ஃபில் பண்ண நாற்று மேடை அதாவது பொதுவாக நாற்று மேடை, நாற்று தட்டு, நாற்று பைகள் பயன்படுத்துவாங்க. நாங்கள் இங்கே நாற்று தட்டு பயன்படுத்துகிறோம். காரணம் இலகுவாக நாற்றுக்களை பிரித்தெடுத்து நாங்கள் ஃபீல்டில் நாட்டுறதுக்காக நாங்கள் இங்கே செய்வோம். ஸோ நாற்று தட்டு பயன்படுத்தின அப்புறம் நாங்கள் நாற்று மேடையை கிருமி நீக்கம் செய்வோம். அதாவது 5 லிட்டர் நீருக்கு 5 கிராம் கெப்டான் யூஸ் பண்ணுவோம். இது கெப்டான் யூஸ் பண்ணலாம், திராம் யூஸ் பண்ணலாம், ஹோமெல் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இங்கே கெப்டான் யூஸ் பண்ணி நாற்று மேடையை நாங்கள் கிருமி நீக்கம் செய்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நாற்றுக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நாற்று மேடையை நாங்கள் கிருமி நீக்கம் செய்கிறோம். அதே போல் நாற்று விதைகள், அதாவது மிளகாய் விதைகளையும் நாங்கள் கெப்டானில் கொஞ்சம் சிறிது நேரம் ஊற வச்சு நாங்கள் விதைகளை ஒரு குழிக்கு ஒரு கன்று வீதம், ஒரு விதை வீதம் மூலம் நாங்கள் நாற்று தட்டுக்களை இடுறோம். ஸோ இந்த நாற்று தட்டுக்களை இட்டு இதுக்கு மேலும் நாங்கள் கெப்டானை கிருமி நீக்கம் செஞ்சு போட்டு 21 நாள் நாங்கள் இதை நாங்கள் பொலித்தீன் கூடாரத்தில் நாங்கள் இது செய்வோம். பொலித்தீன் கூடாரத்தில் நாங்கள் இதை வச்சிருந்து காலையும் மாலையும் 2 நேரம் நீர் ஊற்றி 21 நாட்களுக்கு பிறகு நாங்கள் இதை நாங்கள் ஃபீல்டில் நாட்டுவோம். ஸோ இது போல் மேலதிகமான விவசாயம் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.